கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா? தேவன் எழுந்தருளுவார். எவ்வளோ மகத்துவமான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? தேவன் எழுந்தருளும் போது என்ன நடக்கும்? நம்ம அதான் பார்க்க போகிறோம். 68ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் இருக்கு, தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். இதே வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கலாம், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எடுக்கும்போது இதை இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? அப்போ இன்னைக்கு நம் தேவன் அவருடைய சிங்காசனத்திலிருந்து நமக்காக எழுந்தருளும் போது என்ன காரியம் நடக்குமா? சத்துருக்கள் சிதறண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவாங்க. எவ்வளோ பெரிய காரியம் பார்த்தீங்களா? அவருக்கு முன்பாக யார் நிலை நிற்க முடியும்? அவர் கிரிச்சிட்ட யார் பயப்படாமல் இருக்க முடியும்? அவ்வளோ பயங்கரமான தேவனை தான் நாம் தொழுது கொள்கிறோம். இன்னொன்று, தேவன் எழுந்தருளும் போது என்ன காரியம் நடக்கும் தெரியுமா? சங்கீதம் 102 13வது வசனத்தில் இருக்கு, தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தேவன் எழுந்தருளும் போது என்ன தெரியுமா நடக்கும்? நம்மளுக்கு இறக்கம் காண்பிப்பார், நமக்கு தயவு செய்வார், நமக்காக ஒரு நேரம் வச்சிருக்கார், நம்ம வாழ்க்கையில் நன்மை செய்யணுன்ட்டு. அந்த காரியங்கள் கைகூடி வரும். எவ்வளோ நல்லா இருக்கு இல்லையா? இப்படிப்பட்ட தேவன் நம்ம வாழ்க்கையில் எழுந்தருளணும். அதற்காக தான் நம்ம இன்னைக்கு ஜெர்மனை போகிறோம். எனக்காக யார் நிற்பா? யார் எனக்காக பரிந்து பேசுவா? யார் என் பட்சத்தில் நிற்பாங்கன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? தேவன் எழுந்தருளுவார். 3வது ஒரு காரியம் சங்கீதம் 9:19 இருக்கு, எழுந்தருளும் கர்த்தாவே மனுஷன் பெலன் கொள்ளாதபடி செய்யும், ஜாதிகளும் உடைய சமூகத்தில் நியாயந்தீர்க்கப்பட கடவர்கள். கர்த்தர் எழுந்தருளும் போது ஜாதிகள் என்ன பண்ணுவாங்க? அவருடைய சமூகத்தில் நியாயந்தீர்க்கப்படுவாங்க. அப்போ நம்ம பயப்படணும். கர்த்தர் எழுந்தருளுனா சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவாங்க, நமக்கு இரக்கம் உண்டாகும், நமக்காக குறித்த நேரம் வரும். அது மாத்திரம் இல்லை, ஜாதிகளுடைய சமூகத்தில் நியாயந்தீர்க்கப்படுவாங்க. இந்த 3 காரியங்களையும் நீங்கள் மனதில் நினைத்து ஒவ்வொரு நாள் வாழணும். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அதனால் நீங்கள் கலங்காதீங்க, சோர்த்து போகாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சத்துருக்கள் அவர் பார்த்துக்கொள்வார். எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக நிற்பாங்களோ அதை காட்டிலும் மேலானபடி கர்த்தர் நம் பட்சத்தில் நிற்பார். அதனால் கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு தாரிக்க பண்ணி ஜெர்மனோ கர்த்தர் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இதற்குரிய ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஜெர்மன் இல்லாமல் எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவின் அருமையான நாளுக்காக வேலைக்காய் நன்றிப்பா. இந்த நாளையும் கர்த்தாவே எங்களுக்காக எழுந்தருளுங்க. நாங்கள் உங்கள் பிள்ளைகளாய் வாழணும். எங்கள் வாழ்க்கையில் சத்துருக்கள் சிதறடிக்கப்படணும். அப்பா, நீங்கள் நியாயம் நிற்க முடியும், யார் நிலை நிற்க முடியும்? ஆண்டவரே, உமக்கு பயந்து நாங்கள் வாழணும். எங்களுக்கு தயவுசெய்யும் காலத்தையும் எங்களுக்காய் குறித்த நேரத்தையும் கொண்டு வாங்கப்பா. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்யுங்க. அநேக நாளாய் அநேகர் காத்து கொண்டு இருக்காங்கப்பா ஒரு நன்மைக்காக. அந்த நன்மைகள் கைகூடி வர பண்ணுங்க. இது அப்படியே செய்து மகிமைப்படப்பதற்காய் நன்றி. தேவன் எங்கள் வாழ்க்கையில் எழுந்தருளி எங்கள் காரியங்களை வைக்க செய்தற்காய் நன்றி. ஏசு நாமத்தில் கிருஷ்ணால பிதாவே, ஆமேன். தேவன் எழுந்தருளுவார், உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு சுத்தமான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.